Hallelujah. Hallelujah. இன்றைக்கு உலகத்தாரை குறித்து அவருக்கு கவலை இல்லை. Today he does not worry about the worldly people. ஆனால் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறதான அந்த ஜனங்கள் மேல் அவர் கருத்துள்ளவராய் இருக்கிறார். But he is very caring about the children who call himself his people. Hallelujah. Hallelujah. அவர்கள் மேல் அவர் எப்பொழுதும் அன்பாகவே இருக்கிறார். And he is always caring and loving about them. எப்பொழுதும் அவர்களை குறித்து கவனமாகவே இருக்கிறார். He is always caring and watching out for them. ஆமென். Amen. Hallelujah. Hallelujah. ஆனால் அதில் ஒரு சிறு பகுதி கூட நம்மிடத்தில் அநேக தரம் காணப்படுவதில்லை. But even a small portion of it many a times is not seen in us at all. அதை நாம் வெளிப்படுத்துவதும் கிடையாது. Neither do we reveal it outwardly. Hallelujah. Hallelujah. ஆனாலும் கூட அவர் தம்முடைய அன்பை நம்மேல் வைக்கிறது அன்பை அவர் குறைப்பதே கிடையாது. Even then he does not reduce the love that he has set upon us. எத்தனையோ முறை நாம் அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தின போதும் கூட How many times though he has revealed himself to us, நாம் இன்னும் பூரணமாக அவரை விசுவாசிப்பதில்லை. yet we do not believe him with our whole heart. முழுவதுமாக நம்முடைய நம்பிக்கையை அவர் மேல் வைப்பதில்லை. We have not put our entire trust upon him. நம்முடைய வாழ்க்கை செழிப்படைய வேண்டும் என்று சொன்னால் If we want our lives to flourish, நாம் அவரை முழுமையாக விசுவாசிக்க we வேண்டும். must believe in him completely. நம்முடைய நம்பிக்கை முழுவதையும் நாம் அவர் மேல் வைக்க We வேண்டும். must put our entire trust upon him. ஆமென். ஹalleluya. அப்படி அவரை நம்பி அவர் மேல் விசுவாசம் வைக்கிற பிள்ளைகள் தான் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். Children who believe in that manner and set their faith on him will only be blessed. ஹalleluya. Hallelujah. அவன் எந்த விதமாக ஒரு மனிதன் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. So what does the scripture say about what kind of a man who puts his faith in him? எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Jeremiah, the book of Jeremiah, chapter 17, verse 7. யாக்கோவா மேல் நம்பிக்கை வைத்து யாகுவாவை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். Amen. Blessed is the man who trusts in Yahuwah and whose hope is Yahuwah. Hallelujah. Hallelujah. யாகுவாவின் மேல் நம்பிக்கை வைத்து யாகுவாவையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man who trusts in Yahuwah and whose hope is Yahuwah. Hallelujah. Hallelujah. அவன் யாகுவாவின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறான். He has put his trust in Yahuwah. யாகுவாவையே தன்னுடைய நம்பிக்கையாகவும் வைத்திருக்கிறான். And he's also kept Yahuwah himself as his hope. Hallelujah. Hallelujah. யாகுவாவின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறான் என்று சொன்னால் If you say that he has put his trust in Yahuwah, அவன் பல பேரை நம்பி கடைசியில் யாகுவாவின் பேரில் நம்பிக்கை வைத்திருக்கிறான். that means he has passed trusting many people and அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் செய்ய வேண்டிய எல்லா முயற்சிகளையும் செய்து பார்த்து தோல்வி அடைந்து கடைசியாக அவரிடத்தில் வந்திருக்கிறான். He has failed all the efforts that he's taken in his life and finally now he's reached Yahuwah. ஆனால் யாகுவாவையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறவன் யார்? But who is the one who has kept Yahuwah as his hope? அவனுக்கு ஜெயம் கிடைத்தாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி, If he gets victory or even if he loses, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் சரி ஆசீர்வதிக்கப்படவில்லை என்றாலும் சரி, even if he is blessed or not blessed, அவன் விடுவிக்கப்பட்டாலும் சரி அவன் விடுவிக்கப்படாவிட்டாலும் சரி, if he is delivered or not delivered, அவனுடைய நம்பிக்கை யாகுவாவை விட்டு வேற எங்கேயும் போகாது. his trust will never go out of Yahuwah anywhere else. எந்த சூழ்நிலையிலும் அவன் அவரை நம்புவான். In any situation he will believe in Yahuwah. ஆமென். Amen. தன்னை ஆசீர்வதித்தால் மட்டுமே அவரை நம்புகிறவன் அவரையே நம்பிக்கையாக வைத்திருக்கிறவன் அல்ல. The one who believes in him only when he is blessed is not the one who has set Yahuwah as his hope. Hallelujah. Hallelujah. இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? Today what is the kind of hope that we have? நான் யாகுவாவை தேடி வருகிறேனே, I come in search of Yahuwah. அவர் என்னை ஆசீர்வதிக்கிறாரா? Does he bless me? என்னை ஆசீர்வதித்தால் நான் அவரோடு கூட இருப்பேன். If he blesses me, I will continue with him. எனக்கு நன்மை கிடைத்தால் நான் அவரோடு கூட If இருப்பேன். I receive goodness, I will continue. எனக்கு நன்மை கிடைக்காவிட்டால் நான் ஏன் அவரோடு கூட இருக்க வேண்டும்? If I am not receiving good, then why should I stay with him? அப்படி செய்கிறவன் யாகுவாவின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவன். Such person is the one who has put his trust in Yahuwah. நம்முடைய நிலைமை என்னவாக இருக்கிறது? What is our condition? நாம் யாகுவாவின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவளா இருக்கிறோமா அல்லது யாகுவாவையே தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிறோம்? Are we the ones who have put our trust in Yahuwah, or are we the ones
whose hope is Yahuwah. ஹalleluya. Hallelujah. நாம் யாகுவாவையே நம்முடைய நம்பிக்கையாக வைத்திருப்போமானால், If we have set Yahuwah as our hope, நாம் என்ன வந்தாலும் யாகுவை விட்டு கொஞ்சம் கூட விலக மாட்டோம். no matter what comes, we will still never move from எந்த Yahuwah. சூழ்நிலையும் யாகுவோவுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்கவே முடியாது. No situation can make us depart from the love of Yahuwah. ஹalleluya. Hallelujah. காரணம் நாம் மாறி போகிறவர்கள் அல்ல. Because we are not unchanging people. We are not changing people. ஹalleluya. அப்ப எந்த சூழ்நிலையிலும் நாம் அவரை விட்டு மாறி போக மாட்டோம். In any situation, we will not change from him. ஹalleluya. Hallelujah. ஆசீர்வதித்தால் மாத்திரமே தேவனை தேடி வருகிற கூட்டங்கள் உண்டு. There are groups which come in search of God only when they are blessed. இந்த உலக பிரகாரமான நன்மைக்காக மாத்திரம் தேவனை தேடுகிறவர்கள் உண்டு. There are people who come search of God for worldly blessings. ஹalleluya. அவர்கள் தேவனை நேசிப்பதை நாம் பார்த்தாலே கண்டுகொள்ள முடியும். The way they love God, we can see itself and know. ஹalleluya. ஆனால் தேவனையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் என்ன செய்வான்? But what will the man who has set God as hope do? எந்த சூழ்நிலையிலும் அவரை சார்ந்திருப்பான். In any situation, he would always rely upon him. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. வேத வசனம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது? What does the scripture speak of? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 Corinthians chapter 15 verse 19. இம்மைக்காக மாத்திரம் நாம் யாகுவாவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். If in this life only we have hope in Yahushua HaMashiach, we are of all men the most pitiable. ஹalleluya. Hallelujah. நாம் இந்த இம்மைக்குரிய அல்லது இந்த உலகத்துக்குரிய நன்மைகளுக்காக மாத்திரம் நாம் யாகுவாவை சார்ந்திருப்போமானால், If we have set our hope in Yahuwah just for the worldly things, எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம் என்று வசனம் then சொல்லுகிறது. the scriptures say we are the most pitiable among all men. ஹalleluya. Hallelujah. நாம் ஒரு காலம் அப்படி இருக்கலாகாது. We should never be this way. அவரை உண்மையாய் விசுவாசிக்கிறவனுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும்? What are the goodness they will receive, those who truly hope in him? அவன் இம்மையிலும் நல்ல ஜீவனை கண்டடைவான், He will see good life, மறுமையிலும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுவான். and from there on he will even have eternal life. ஆமென். Amen. அவன் இந்த உலகத்திலும் அவனுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. In the world also he will see nothing இனி less. வரக்கூடிய காலங்களிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. And coming hereafter also there will be no less of good for him. ஹalleluya. Hallelujah. உண்மையாய் அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதாம். The one who seek him in truth will have no goodness short at all. சங்கீதம் 34 என்று நினைக்கிறேன். Psalm 34. பத்தாவது வசனம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், யாகுவாவை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். The young lions lack and suffer hunger, but those who seek Yahuwah shall not lack any good thing. Amen. ஹalleluya. Hallelujah. யாகுவாவை தேடுகிறவர்களுக்கு தான் ஒரு நன்மையும் குறைபடாமல் இருக்கும். Only the ones who seek Yahuwah shall not lack any good thing. யாகுவாவை தேடுகிறவர்கள் அவரை எப்படி தேட வேண்டும்? So those who seek Yahuwah, how should they seek Yahuwah? அவர்கள் உண்மையாய் அவரை தேட வேண்டும். They must seek him in truth. அவரை முழு இருதயத்தோடு கூட தேட வேண்டும். Wholeheartedly they must seek him. நாம் முழு இருதயத்தோடு கூட நாம் அவரை தேடும் பொழுது When we seek him wholeheartedly, அவர் நிச்சயமாக நமக்கு வெளிப்படுவார். he will surely be revealed to us. அப்படி முழு இருதயத்தோடு நாம் தேடாமல் போவோமானால், If we don't seek him wholeheartedly, அநேக நேரங்களிலே அவர் நமக்கு வெளிப்படுவதில்லை. many times he will not be revealed to us. 2 சாமுவேல் சரி 1 சாமுவேல் கன்ஃபியூஸ் ஆயிடும்.
2 நாளாகமம், 2 Chronicles chapter 15 verses 1 and 2. அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் யாகுவாவோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். Now the spirit of El came upon Azariah the son of Oded, and he went out to meet Asa and said to him, Hear me, Asa, and all Judah and Benjamin. Yahuwah is with you while you are with him. If you seek him, he will be found by you. But if you forsake him, he will forsake you. Amen. Amen. Hallelujah. Hallelujah. சகல மனுஷரை கேளுங்கள், நீங்கள் யாகுவாவோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். All of you hear, if you seek Yahuwah, he will be found by you. If you are with Yahuwah, he will be with you. If you are with Yahuwah, then he will be with you. Amen. Amen. நீங்கள் யாகுவாவோடு கூட இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். If you are with Yahuwah, then he will be with you. யாகுவா நம்மோடு கூட இருக்கிறாரா இல்லையா என்று எப்படி தெரியும்? How will we know if Yahuwah is with us or no? பிரிசிலா சொல்லுமா, யாகுவா நம்மோடு கூட இருக்கிறாரா இல்லையா அப்படின்னா எப்படி தெரியும்? பிரேயர் பண்றப்போ அவர் ஆன்சர் பண்றதுனால அவர் நம்மோடு கூட இருக்கிறார்னு தெரியும். வேற யாராவது பெரியவங்க யாராவது யாகுவா நம்மோடு கூட இருக்கிறாருங்கிறது எப்படி தெரியும்? நாம உயிரோடு இருக்கிறோம், அதனால அவர் நம்மோடு கூட இருக்கிறார். வேற எங்க 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால கூடியிருக்கலாம், அங்கே அவர் இருக்கிறார். பட் நான் கேட்கிறது, வாட் ஐ எம் ஆஸ்கிங், அவர் நம்மோடு கூட இருக்கிறாருங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? This is the right answer. நான் அவர் நம்மோட கூட இருக்கிறாருங்கிறது எப்படி தெரியும்? இந்த வசனத்தை வாசிச்சுட்டு தான் நான் உங்களோட கேட்கிறேன். இந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. நான் கேட்கும்போது உடனே அந்த வசனத்தை கவனமா பார்த்திருந்தீங்கன்னா பதில் அதுல இருக்குது. நீங்கள் யாகோவோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அப்போ அவர் உங்களோடு கூட இருக்கிறாரா இல்லையா என்று நீங்கள் தெரிய வேண்டுமானால் நீங்கள் அவரோடு கூட இருக்கிறீர்களா இல்லையா என்று பார்த்தால் போதும். If you have to know if you are with Yahuwah or not, it is enough if you know if you are with Yahuwah. Amen. Amen. Hallelujah. நான் வேற எங்கேயும் போய் யார் இடத்துல எந்த பாஸ்டர் இடத்துல கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. No need for us to go out and ask any pastor about this. இல்ல சொப்பனத்துல யாகுவா நீர் என் கூட இருக்கிறீரா என்னோடு பேசும் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. And no need to ask in a dream whether Yahuwah you are with me, then speak to me. காரணம் என்ன தெரியுமா? What is the reason? யாகுவா தன்னுடைய வார்த்தையில் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். Yahuwah is faithful in his word. அவர் என்ன சொன்னார்? What did he say? நீங்க என் கூட இருந்தா நான் கண்டிப்பா உங்க கூட இருப்பேன். He said if you are with me then surely I will. Hallelujah. அப்ப நீங்க என் கூட இருக்கிறீங்கன்னா நான் உங்களோட கூட இருக்கிறேனா இல்லையா என்று நீங்க சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்ல. So if you are with me then no need for you to doubt whether I am with you. Hallelujah. Hallelujah. அப்ப இன்றைக்கு யாகுவா என்னோடு கூட இருக்கிறாரா இல்லையா என்பது எனக்கே வெளிப்படும். So today whether Yahuwah is with me or not, it will be revealed to myself only. Hallelujah. அது எப்படி வெளிப்படும்? How will I know this? நான் எவ்வளவு தூரம் யாகுவோடு கூட இருக்கிறேன்? How far am I with Yahuwah? எந்த அளவுக்கு நான் என் வாழ்க்கையை நான் யாகுவோவுக்கு ஒப்புக்கொடுத்து இருக்கிறேன்? How far have I offered my life to Yahuwah? எந்த அளவுக்கு யாகுவா என் வாழ்க்கையில் வருவதற்கு நான் இடம் வைத்திருக்கிறேன்? How much place do I have for Yahuwah to enter into my life? Amen. Amen. Hallelujah. இது நமக்கு தெரிந்த விஷயம். This is
is a personal thing. இதை குறித்து ஒரு பாஸ்டர் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. No need for a pastor to prophesy about this. ஹalleluya. இதை குறித்து வேற யாரும் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. No need for another person to tell us about நமக்கு this. தெரியும். We ourselves know. ஹalleluya. நான் யாகோவோடு இருந்தால் அவர் என்னோடு கூட நிச்சயமாக இருக்கிறார் என்று நாம் தைரியமாய் சொல்ல முடியும். If we are with Yahuwah, we can boldly say that he is surely with us. இது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் யாரிடத்திலும் கேட்கலாம், உன்னோடு கூட தேவன் இருக்கிறார் என்று நீங்கள் கேட்கலாம். கேட்டுவிட்டு தெரியவில்லையே என்று அவர்கள் சொன்னால் நிச்சயமாக நீங்கள் யாகோவு கூட இருக்கிறீர்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியல. அதுதான் விஷயம். The good thing is you can ask anyone and see whether Yahuwah is with them. If they say they do not know, that means that they don't know itself if they themselves are with Yahuwah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? யாகோவை நம்மோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? If we have to keep Yahuwah with us, what should we be doing? அவரை எப்பொழுது நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும். We should always be with him. ஹalleluya. அப்ப நாம் எப்பொழுதும் அவரோடு கூட இருக்கிறோம் என்று சொன்னால் If we are always with Yahuwah, நம்முடைய வாழ்க்கையில் சந்தேகமே தேவையில்லை. there is no place for doubt in our life. ஹalleluya. Hallelujah. அது மாத்திரமல்ல, அவர் நம்மோடு கூட நிச்சயமாக இருக்கிறார். Not only that, he is surely with us. அப்ப அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? So when he is with us, what will happen? ஒரு நன்மையை நமக்கு குறைபடாது. We will lack no good thing. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. சகல நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். All the good things will be upon us. சங்கீதக்காரன் தாவீது இப்படி சொல்லுகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். சங்கீதம் 23 வசனம் 1, Psalm 23 verse 1. யாகுவா என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமென். Yahuwah is my shepherd, I shall not want. அதனுடைய 3ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அடுத்த வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆமென். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். போதும். He makes me to lie down in green pastures, he leads me besides the still waters. He restores my soul and he leads me in the path of righteousness for his name's sake. Amen. Next. Though I walk through the valley of shadow of death, I will fear no evil, for you are with me. ஹalleluya. Hallelujah. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், Though I walk through the valley of shadow of death, நான் ஒரு பொல்லாப்புக்கும் பயப்பட மாட்டேன். I will fear no evil. காரணம் என்ன? What is the reason for தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். Because God, you are with me. ஹalleluya. Hallelujah. அங்கே ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். I wish to show you a secret here. தேவரீர் என்னோடு கூட இருந்தால் நான் ஏன் மரண இருளின் பள்ளத்தாக்குக்குள்ளே போகிறேன்? If God, you are with me, then why do I enter through the valley of death? ஹalleluya. Hallelujah. மரண இருளின் பள்ளத்தாக்குனா புரியுதா உங்களுக்கு? அதனுடைய பொருள் புரியுதா? Do you understand here the meaning of shadow of valley of death? நான் மரித்து போகும் அளவுக்கு, நான் செத்து போகும் அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள். Problems in my life until the point of taking me to death. ஹalleluya. Hallelujah. எனக்கு நம்பிக்கையே இல்லை என்கிறதான ஒரு சூழ்நிலை. A situation where I have no hope at நான் all. தப்பி பிழைப்பேனா இல்லையா என்று எனக்கு தெரியாது. A situation where there is no என்னை escape சுற்றி from இருக்கிற போராட்டங்கள் அவ்வளவு பெரிது. the troubles surrounded me are so எனக்கு great. இருக்கிற சோதனைகள் அவ்வளவு பெரிது. The trials are so heavy. அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கும்போது கூட In that situation also, நான் எனக்கு பொல்லாப்பு வரும் என்று நான் பயப்பட மாட்டேன். I will still not fear that evil will come to me. நான் அழிந்து போவேன் என்று நான் பயப்பட I மாட்டேன். will not fear that I will be destroyed. காரணம் என்ன? What is the reason? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். It is because God, you are with me. அதை எப்படி அவ்வளவு உறுதியாக சொல்லுகிறார்? How does he say it? So அந்த firmly? சூழ்நிலையிலே ஒருவேளை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் தேவனே நீர் எங்கே இருக்கிறீர் என்று தான் நாம் கேட்போம். If we live in that situation, we will question God, where are you now? ஒருமுறை தாவீதுக்கு அப்படிப்பட்டதான பிரச்சனை வந்தது. One time David was faced with that அவன் trouble. தன் சொந்த ஜீவனை ரட்சிக்கும்படியாக வனாந்தரத்திலே ஓடி போக வேண்டிய சூழ்நிலை A வந்தது. situation where he had to save his life and run into the wilderness. அப்பொழுது அங்கே அவனுக்கு ஆதரவாக யாருமே இல்லை. No one to comfort him there. அப்பொழுது சில பரிகாசக்காரர்கள் வந்து அவனை பரிகசித்தார்கள். And then some people came to mock him there. ஹalleluya. Hallelujah. சிலர் வந்து அவனை பரிகசித்தார்கள். Some people came there to mock at him. எப்பொழுதும் தேவன் தேவன் என்று சொல்லுகிறே, இப்பொழுது உன்னுடைய தேவன் எங்கே? All the time you are saying God, Lord, now where is your God?
உன்னுடைய தேவன் இப்பொழுது எங்கேப்பா? Where is your God at உன்னுடைய this தேவன் situation? உன்னோடு கூட இருந்தால் உனக்கு ஏன் இந்த பிரச்சனைகள்? If your God is with you, then why these troubles for you? ஆனால் சங்கீதக்காரன் தாவீது ஒரு நாளும் என் தேவன் எங்கே என்று அவன் சொல்லவில்லை. But the psalmist David never questioned any day, where is my God? அவனுக்கு ஒரு காரியம் தெரியும். He knew one thing very well. தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று அவன் நிச்சயமாக நம்பினான். He believed that God was always with அவன் him. ஒரு முறை கூட கேள்வி கேட்கவில்லை. He never questioned any ஐயா, time. நீர் என்னோடு கூட இருந்தால் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வருகிறது என்று அவன் கேள்வி கேட்கவே இல்லை. He never questioned, God, if you are with me, then why I face all this? அவன் அந்த பிரச்சனைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான். Happily accepted all the troubles. அவன் மற்றவர்களிடத்திலும் அப்படித்தான் சொன்னான். That is what he spoke to others. நீங்கள் என் தேவன் எங்கே என்று கேட்டால் கூட, Even if you question me where my God is, என் முகத்துக்கு ரட்சிப்பா இருக்கிறவரை நான் இன்னும் அதிகமாக துதிப்பேன். சங்கீதம் 42, Psalm 42. கடைசி வசனத்தை வாசிக்கலாம். லாஸ்ட் வெர்ஸ். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமென். Why are you cast down, O my soul, and why are you disquieted within me? Hope in El, for I shall yet praise him, the help of my countenance and my El. Amen. ஹல்லேலூயா. Hallelujah. உன் தேவன் எங்கே என்று 10ஆம் வசனம் கூட வாசிங்க. 10th verse. உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. As with a breaking of my bones, my enemies reproach me, while they say to me all day long, where is your God? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு போராட்டங்கள் வரும் பொழுது, When the problems enter our spiritual ஒரு life, சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது, when the testings come, ஜனங்கள் நம்மை பார்த்து இப்படித்தான் கேள்வி கேட்பார்கள். people will question us in this manner. என்னமோ நீ உன்னுடைய சத்தியம் ரொம்ப விசேஷமான சத்தியம் என்று சொல்லுகிறாயே, You speak so much that your truth is so special. நீ அடிக்கடி ஆலயத்துக்கு போய் கொண்டிருக்கிறாயே, You continue always going அப்படி to இருந்த the house. உன்னுடைய வாழ்க்கையில ஏன் இந்த பிரச்சனை? Why then is your life with these நீ இந்த troubles? பிரச்சனையில் இருக்கும்போது உன்னுடைய தேவன் எங்கே என்று கேட்பார்கள். So when you are in these troubles, where is your God? ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான் பாருங்க. In this situation, see what the psalmist நீங்கள் says. இன்னும் எவ்வளவு என்னை நிந்தித்தாலும் சரி, No matter how much you reproach me from here, இன்னும் எவ்வளவு தூரம் நீங்கள் என்னை பரிகாசம் பண்ணினாலும் சரி, no matter to what extent you test me here, இன்னும் நான் அவரில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். still I will put my hope on him. இன்னும் நான் என் முகத்துக்கு ரட்சிப்பானவரை நான் துதிப்பேன். Still I will continue to praise the help of my countenance. என் தேவன் எங்கே என்று நீங்கள் கேட்கிற சூழ்நிலையில் கூட அந்த நேரத்திலும் நான் அவரை துதிப்பேன். Even in that situation where you question me, where is your God? Even then I will praise him. ஹல்லேலூயா. Hallelujah. ஏன் அவனால் அப்படி சொல்ல முடிந்தது? Why could he speak this way? காரணம் அவன் முழு இருதயத்தோடு விசுவாசித்தான். Because he believed with his whole heart தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். that God, you are இதுதான் with அந்த me. மரண இருளின் பள்ளத்தாக்கு என்று சொல்லுகிறது. This is called that valley of shadow of death. ஹல்லேலூயா. Hallelujah. சோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தள்ளப்பட்டாலும் கூட அவன் சொல்லுகிறான், நான் பொல்லாப்புக்கு பயப்படவே மாட்டேன். Even being pushed in that situation, he says he will fear no evil. காரணம் தேவரீர் Because God, என்னோடு கூட இருக்கிறீர். you are with me. ஹல்லேலூயா. Hallelujah. ஆகையினாலே நான் பயப்பட மாட்டேன். So I will not fear. சோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே வேறொரு மனிதன் இருந்தான், So if another is there in the same situation, நாம் அதை நியாயாதிபதிகளுடைய புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். The book of Judges chapter 6. அதுல 12 13 வசனங்களை வாசிக்கலாம். verses 12 and 13. The book of Judges chapter 6 verses 12 and 13. யாகுவாவுடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, யாகுவா உன்னோடே இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, யாகுவா எங்களோடே இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? யாகுவா எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது யாகுவா எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். and the angel of Yahweh appeared to him and said to him, Yahweh is with you, you mighty man of valor. Gideon said to him,
O my master, if Yahuwah is with us, why then has all this happened to us? And where are all his miracles which our fathers told us about, saying, did not Yahuwah bring us up from Egypt? But now Yahuwah has forsaken us and delivered us into the hand of the Midianites. Amen. ஹல்லேலூயா. Hallelujah. இங்க யாகுவாவே வந்து சொல்லுகிறாரு, இப்ப யாகுவா உன்னோட கூட இருக்கிறாருன்னு சொல்லி. Here Yahuwah himself comes to say Yahuwah is with you. அவனுக்கு தெரியல யாகுவா நம்மோட கூட இருக்கிறாரா இல்லையான்னு அவனுக்கு தெரியல. He did not know if Yahuwah is with him or not. அவனுக்கு என்ன தெரிகிறது என்றால் யாகுவா நம்மோடு கூட இல்லைன்னு தெரிகிறது. He sees that Yahuwah is not with him. ஹல்லேலூயா. Hallelujah. ஆனா யாகுவா சொல்லுகிறாரு, யாகுவா உன்னோட கூட இருக்கிறார். But Yahuwah says Yahuwah is with him. ஆனா அவன் என்ன கேள்வி கேட்கிறான் பாருங்க. But what question does he ask? யாகுவா எங்களோட கூட இருந்தா எங்களுக்கு ஏன் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது? If Yahuwah is with us, why do we are faced with these problems? அப்ப நமக்கு பிரச்சனைகள் வரும்போது முதலாவது நம்முடைய சிந்தையில் என்ன வருகிறது? So when we are faced with problems, what is the first thought? யாகுவா நம்மோடு கூட இல்லன்னு வருது. It comes as Yahuwah is not with us. யாகுவா நம்மோடு கூட இருந்தா நமக்கு இந்த பிரச்சனை வராது. If Yahuwah is with us, then why we have these problems? நீங்க சொல்றது 100% உண்மை. It is 100% right. யாகுவா நம்மோடு கூட இருந்தா நமக்கு என்ன செய்யாது? பிரச்சனையே வராது. If Yahuwah is with us, surely we will not be faced with அப்ப ஏன் troubles. பிரச்சனை வருது? Then why problems? நாம யாகுவோட கூட இல்ல. It is because we are not with Yahuwah. ஹல்லேலூயா. Hallelujah. நாம யாகுவோட கூட இல்ல, அதான் பிரச்சனை. We are not with Yahuwah. and நாம that's the யாகுவோ problem. கூட இல்லாததுனால தான் எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வருகிறது. If because we are not with Yahuwah, all these problems. நான் யாகுவோ கூட இல்லாததுனால யாகுவா என்னோடு கூட இல்லை என்று நான் நினைக்கிறேன். I think that because I am not with Yahuwah, Yahuwah is not with me. ஆனா நீ யாகுவோட கூட இல்லை என்று சொன்னாலும் யாகுவா உன்னை விடுவதில்லை. But even if you are not with Yahuwah, yet Yahuwah doesn't leave you. ஹல்லேலூயா. யாகுவா உன்னை விட்டு விலகுவதில்லை. Yahuwah does not leave you and move away. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் Even if your father and mother forsake you, நான் உன்னை கைவிடுவதில்லை என்று he சொன்னார். said, I shall not forsake you. ஹல்லேலூயா. Hallelujah. அவர் தன்னுடைய வார்த்தையில் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். He is faithful in his word. அவர் உன் கூடவே தான் இருக்கிறார். He is always with you. உன்னுடைய பிரச்சனை என்ன? What is your உன் problem? கூட இருக்கிற யாகுவாவை இப்படி பார்ப்பதற்கு பதிலாக Instead of seeing Yahuwah in the manner that you should நீ see, யாகுவா இல்லாத திசையை பார்த்து you are கொண்டிருக்கிறாய். looking at the side where யாகுவுக்கு Yahuwah is not அப்பாற்பட்ட ஒரு திசையை பார்த்து there. கொண்டிருக்கிறாய். You are seeing the opposite direction. ஆகையினாலே உன்னோடு கூட இருக்கிற யாகுவாவை உன்னால காண முடியவில்லை. That is why you are unable to see சோ Yahuwah. நீ உன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கிறாய். Because you are weak in your faith. நீ உன்னுடைய வாழ்க்கையிலே போராட்டத்தில் இருக்கிறாய். Because you are in struggles in நீ life. பிரச்சனையில் இருந்து கொண்டிருக்கிறாய். Problems. அப்படிப்பட்ட நேரத்தில் யாகுவா என்ன சொல்லுகிறார்? That time what Yahuwah நான் says, உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்றேன். he says, I am with you. ஆமென். Amen. நான் உன்னை விடவில்லை அப்பா. I have not forsaken நீ you. தான் என்ன விட்டுட்ட. It is you who is ஆனா நீ forsaken. விட்டா கூட Yet நான் உன்னை விடல. I do not forsake you. ஹல்லேலூயா. Hallelujah. நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். I continue to ஆனா எவ்வளவு வேதனையோடு கூட உன்னோடு கூட இருக்கிறேன்னு தெரியுமா But உனக்கு? do you know with what pain I am with you? எப்பொழுதாகிலும் நீ திரும்பி என்னை பார்ப்பாய் என்று நான் உன்னோடு கூடவே நடந்து கொண்டு I இருக்கிறேன். continue to walk that sometime you will stop எவ்வளவு and அன்புள்ள look at தேவன் me. நம்முடைய தேவன் பாருங்க. What a loving El we have. இவன் தேவனே இல்லை என்று சொல்லக்கூடிய வேளையில Even at the time where we say he is not there, அவர் வந்து சொல்ற இல்லப்பா நான் கண்டிப்பா இருக்கிறேன்னு சொல்றேன். he comes to say, surely I am with you. ஆமென். Amen. எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன். What a good God we serve. ஹல்லேலூயா. Hallelujah. கிதியோன் அதை நம்பவில்லை. Gideon did not believe. அவனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள். He had problems in his life. ஆனால் தாவீது பிரச்சனைகள் மத்தியில் கூட But David, in the midst of troubles, யாகுவா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று தைரியமாய் சொன்னான். he said, Yahuwah, you are with me. இந்த பிரச்சனைகள் மத்தியில் கூட In the midst of all my troubles நான் also, இன்னும் அவரை துதிப்பேன் என்று I சொன்னான். will continue to praise him. ஹல்லேலூயா. Hallelujah. இவன்தான் He only யாகுவாவையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறவன். is the one who has said Yahuwah has his hope. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த கிதியோனுடைய வாழ்க்கையில யாகுவா வந்தா Gideon entered to அவன் Yahuwah. தேவனை மறந்தவனாக He forgot தேவனுடைய Yahuwah, கிரியைகளை எல்லாம் மறந்தவனாக இருந்தான். forgetting the works of Yahuwah. அப்படி இருந்தும் யாகுவா அவனை உணர்த்தினான், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று உணர்த்தினார். Even then Yahuwah made him to realize he was with him. அவனை பலப்படுத்தினார். He strengthened him. அவனை இஸ்ரவேல் ஜனத்தை ரட்சிக்கும்படியாக அவனை பயன்படுத்தினார். He used him to save the children of Yasharal. ஆனால் திரும்பவும் அவனுடைய கதையை பார்த்தீர்களானால் But if you go to see his story அவன் again, மீண்டும் யாகுவாவை விட்டு விட்டு விக்கிரகங்களுக்கு நேராக போய்விட்டான். again he left Yahuwah and went behind idols. ஆனால் தாவீது
But David, எந்த சூழ்நிலையிலும் in any தான் situation, உயர்ந்திருந்த பொழுதும் சரி, even when he was to the தான் top, தாழ்ந்திருந்த போதும் சரி, even when he was in the lowest தான் situation, பிரச்சனைகள் மத்தியில் இருந்த in போதும் the சரி, problems also, அவன் யாகோவை விட்டு விலகவே இல்லை. he never moved away from Yahweh. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. அவன் தான் யாகோவையே தன் நம்பிக்கையாக He is வைத்திருக்கிறான். the one who set Yahweh as his hope. இன்றைக்கு என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீர்கள்? Children of God who hear my word today, what is your condition? ஹalleluya. யாகோவை வெறும் நம்பிக்கையாக வைத்திருக்கிறீர்களா அல்லது யாகோவையே உங்கள் நம்பிக்கையாக வைத்திருக்கிறீர்களா? Do you just have Yahweh as your trust, or have you Yahweh as your hope? ஹalleluya. Hallelujah. நீங்கள் யாகோவையே நம்பிக்கையாய் வைத்திருப்பீர்களானால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? If you have Yahweh himself as your hope, what will you receive? அல்லது வெறும் நம்பிக்கையாக மட்டும் யாகோவை வைத்திருப்பீர்களானால் என்ன நடக்கும்? Or if you've just put your trust in Yahweh, what will you receive? அதைத்தான் நாம் 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 19 வசனத்திலே வாசித்தோம். இம்மைக்காக மாத்திரம் மசிகாவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்பீர்கள். If you have set your hope on Yahushua HaMashiach for only these things, then you are the most pitiable among all men. ஹalleluya. Hallelujah. எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போமாம். We will be the most pitiable among all men. தேவைக்காக மாத்திரம் யாகோவின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள், The ones who set their trust in Yahweh only for the நமக்கு ஆரோக்கியம் இருக்கும்போது அவரை தேடவில்லை, We don't seek him in our good health. நமக்கு நல்ல வாழ்க்கை இருக்கும்போது நாம் அவரை We தேடவில்லை, don't seek him when we have a good life. நமக்கு நேரம் இருக்கும்போது நாம் அவரை தேடவில்லை, We don't seek him when we have time, நமக்கு சோதனை வரும்பொழுது மாத்திரம் தேடுகிறோம். just on our troubles. ஆனால் சோதனை வரும்போது தேடினாலும் But even when we seek him in trouble, அவர் விடுவிக்கிறார். he delivers us. ஆனால் அதற்கு பிறவாகிலும் நாம் அவரோடு கூட இணைந்திருப்போமா? But after that, at least, will we continue in hope with him? இல்லை, அது அல்ல அவர்களுடைய வாழ்க்கை. That is not their condition. தேவைக்காக மாத்திரம் யாகோவிடத்தில் வருகிறவர்கள். Coming to Yahweh only for them. ஆனால் இந்த ஜனங்கள் யாகோவையே தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிறவன். But these are the ones who have Yahweh as his hope. அவன் எப்படி இருக்கிறான்? How are these? அவன் எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு பிரியாமல் இருக்கிறான். In any situation, they don't depart from அப்படி Yahweh. இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் கிடைக்கிற நன்மை என்ன? What are the good things in the life they receive? எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 17 அதிகாரம் அதனுடைய 8 வசனத்தை வாசிக்கலாம். Jeremiah chapter 17 verse 8. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் ஆ. கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தைப் போல் இருப்பான். ஆமென். ஆமென். For he shall be like a tree planted by the waters, which spreads out its roots by the river, and will not fear when the heat comes, but its leaf will be green, and will not be anxious in the year of drought, nor will it cease from yielding fruit. ஹalleluya. Hallelujah. அப்ப யாகோவையே தன் நம்பிக்கையை வைத்திருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? How will the life of a person who has Yahweh as his hope be? அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் He will be planted by the waters, கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் and spread out its roots by the river, உஷ்ணம் வருகிறதை காணாமல் and not fear when the heat இலை comes. பச்சையாய் இருக்கிறதும் Leaf will be green, மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் and even in the year of drought, வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். he will not be anxious and not cease from yielding fruit. ஹalleluya. Hallelujah. அப்ப யாகோவையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கிறது என்று பாருங்க. See what a blessed life as the person who has Yahweh as his hope. அப்ப யாகோவையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் என்ன செய்வானா? So what will a man who has Yahweh as his hope do? அவன் எப்பொழுதும் யாகோவையே சார்ந்திருப்பான். He will always be relying upon Yahweh. தாவீது எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? How was David? அவன் ஏன் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அவனால சொல்ல முடிந்தது? Why could he speak such words? சங்கீதம் 27 வசனம் 4 பார்க்கலாம். Psalm 27 verse 4. யாக்கோவிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் யாக்கோவுடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் யாக்கோவுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஆமென்.
One thing I have desired of Yahuwah, that will I seek, that I may dwell in the house of Yahuwah all the days of my life, to behold the beauty of Yahuwah and to inquire in his temple. Amen. ஹல்லேலூயா. Hallelujah. நான் என்ன செய்வேன்? What will I do? நான் யாகோவத்துல கேட்டதே ஒரே விஷயம்தான். It's only one thing I have asked, நான் அதையே நாடுவேன். and that is what I will seek. ஹல்லேலூயா. Hallelujah. நான் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக That I may continue to dwell in his house. நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் யாகோவுடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். I will all the days of my life dwell in the house of Yahuwah to behold the beauty of Yahuwah. ஆமென். Amen. வேற எந்த விஷயமும் எனக்கு திருப்தி அளிக்காது. Nothing else is going to satisfy me. யாகோவுடைய சமூகத்தை போல எனக்கு திருப்தி தருகிற விஷயம் வேற எதுவுமே கிடையாது. Nothing will give me satisfaction as சோ the presence உண்மையாகவே யாகுவாவையே தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனுஷன் எப்பொழுதும் யாகுவாவுடைய சமூகத்தை நாடி வருவான். So the one who trusts Yahuwah and always keeping Yahuwah as his hope will always come seeking the presence ஒரு of சின்ன Yahuwah. சந்தர்ப்பம் கிடைத்தால் கூட அதை அவன் இழக்க மாட்டான். He will not lose a small opportunity he has, காரணம் அவனுக்குள் தாகம். because the thirst he has. நான் எப்பொழுது அவருடைய சமூகத்தில் வந்து நிற்பேன். சங்கீதம் 42 நாம் வாசித்தோம் அதை. When I will come to his presence. 2ஆம் வசனம். Psalm 42 verse 2. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். ஆமென். ஆமென். My soul thirsts for El, for the living El. When shall I come and appear before him? ஹல்லேலூயா. Hallelujah. என்னுடைய வாலிப நாட்களில் எல்லாம் நான் என்ன செய்வேன் தெரியுமா? Do you know what I used to do in the days of my youth? எங்கே தேவனுடைய வார்த்தை கிடைக்கிறதோ அங்கெல்லாம் நான் ஓடுவேன். Wherever I received the word of God, I ran to all those places. காரணம் அவ்வளவு தாகம் இருந்தது எனக்கு. Because so much thirst was filled in me. தேவனை தேடி போனதற்காக நான் தண்டிக்கப்பட்டிருக்கிறேன். I have been punished for going in search of God. அந்த தண்டனை கூட நான் சந்தோஷமாக Even ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். those punishments I happily received. எங்கோ ஒரு இடத்துல இருட்டிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் என்று குழியிலெல்லாம் விழுந்து எழுந்து கூட நான் அந்த இடத்துக்கு போயிருக்கிறேன். In some places there were gatherings in the dark, so I've even fallen in the pits and got up and gone. யாகுவா வார்த்தை எனக்கு தந்தார். Yahuwah gave me his word. ஹல்லேலூயா. Hallelujah. அவருடைய வார்த்தையின் மேல் இன்றைக்கும் எனக்கு அந்த தாகம் குறையவே இல்லை. Even today, this thirst on his word has not reduced. எங்கேயாகிலும் உண்மையான வார்த்தை இருக்கிறது என்று எனக்கு தெரியுமானால் நான் எதை நஷ்டப்பட்டாலும் அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள நான் வாஞ்சிப்பேன். If I know there is the true word anywhere, then no matter what I lose, I will thirst. Psalm for that. 84 verse 2. சங்கீதம் 84 வசனம் 2. என் ஆத்துமா யாகோவுடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. ஆமென். My soul longs, yes, even faints, for the courts of Yahuwah. My heart and my flesh cry out for the living God. ஹல்லேலூயா. Hallelujah. என்னுடைய ஆத்துமா என்ன செய்கிறதா? What does my soul do? யாகோவுடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனவுமாய் இருக்கிறது. It longs and faints for the courts of Yahuwah. என்ன ஒரு அனுபவமா இருக்கும் அது? What an experience could this இதை be? பலமுறை நாம் வாசித்திருப்போம். We have read this so many times. பாடல்கள்ல கூட இதை பெர்க்மன்ஸ் பிரதருடைய பாடல்கள்ல கூட இதை நம்ம பாடி இருக்கிறோம். Even in Brockman's songs we have sang this. ஆனா என்றைக்கு ஆகிலும் இதை நம்முடைய வாழ்க்கையில வைத்து என்னுடைய வாழ்க்கையில் இது பொருந்துமா என்று பார்க்கிறோமா? But any time have we matched this to our lives and see whether it fits in? ஹல்லேலூயா. Hallelujah. நம்முடைய தாகம் எப்படி இருக்கிறது? How is our thirst? நாம் எதை நாடுகிறோம்? What do we seek after? இன்றைக்கு என்னோடு கூட அங்கே ராசல் கைமாக்கு வந்தவர்களுக்கு தெரியும் இன்றைக்கு தேவன் எவ்வளவு மகத்துவமான வார்த்தைகளை அங்கே வெளிப்படுத்தினார் என்று சொல்லி. The people who have come to Russell Kaima with me today know how Yahuwah has revealed his mighty words. ஒரு மனுஷனிடத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிறது என்று நமக்கு உறுதியாய் தெரியுமானால் When we know the word of God is being revealed from a man, எந்த சூழ்நிலையிலும் அந்த மனுஷனை விட்டு நீங்க கூடாது. any situation we must not depart from him. இங்க இப்ப நிறைய பேர் இருக்கிறோம். Here so many of us, ஆனா உங்களுக்கு யாருக்குமே அந்த பாக்கியம் கிடைக்கல. but none of you all have been receiving, ஏன்னா உங்களுக்கு எல்லாம் அந்த உலகத்துல அவ்வளவு பிஸியான வேலைகள் இருந்தது. because so many busy things in the world for you all. தேவனுடைய வார்த்தையை விட
தேவனுடைய சமூகத்தை விட முக்கியமான வேலைகள் உங்களுக்கு இருந்தது. More than the presence of God, you all had more important ஆனா அங்கே வந்திருந்தவங்களிடத்துல கேளுங்க, But ask those who came there. அங்கே என்ன கிடைத்தது என்று கேளுங்க. Ask them what they received. ஏன் Why? நமக்கு ஏன் அப்படி ஒரு தாகம் இல்ல? Why this thirst is not in us? இப்ப நம்ம இந்த ரெண்டு கேட்டகரியில எந்த கேட்டகரியில இருக்கிறோம்? Which category do we stand in? யாகுவாவின் மேல் நம்பிக்கை வைக்கிற கூட்டம் மாத்திரமா, அல்ல யாகுவாவையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற கூட்டமா? The ones who have their trust in Yahuwah, or the ones whose hope is Yahuwah? யார் தீர்மானிக்கணும்? Who can decide? நாம தான் தீர்மானிக்கணும். We ourselves. So யாகுவா என்னோட கூட இருக்கிறாரா இல்லைங்கறதை யார் தீர்மானிக்கணும்? Who should decide whether Yahuwah is with me or no? நாம தான் அதை தீர்மானிக்கணும். We only. அப்ப நமக்கு என்னவா இருக்கிறது? So what is all this for us? நமக்கு இந்த உலக சுகம் தான் பெருசு. It is the worldly comforts important. நம்மளுடைய சரீர சுகம் தான் நமக்கு பெருசு. Our bodily comfort important. நானும் அதே போல சரீரத்தில் உருவாக்கப்பட்டவன் தான். Even I have been created in the same body. ஆனா எனக்கு தேவனுடைய சமூகம் தான் முக்கியமா இருக்குது. But the presence of God is most important. ஆனா என்னோட கூட்டத்துக்கு அப்படி இல்ல. But the gathering with me is not like that. அவங்களுக்கு உலகம் தான் முக்கியம். The world is important. சரீர சுகம் தான் முக்கியம். The fleshly comfort. தேவனுடைய வார்த்தை இரண்டாவது. The word of El is said. ஆனால் இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக தான் ராம் முழுவதும் நான் கண் விழித்திருக்கிறேன். But for these people I have been awake all night. என்றைக்காகிலும் ஒரு நாள் அவர்கள் இந்த மாதிரி திருந்துவார்கள் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். I am expecting one day they will change. தன்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைகளை வைத்துட்டு தேவன் ஏன் என்னை கைவிட்டார் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in a situation with troubles in our life as to why God forsake us. யாகுவா தந்த நன்மைகளை யாகுவாவுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். We have to offer the goodness that Yahuwah has given to Yahuwah. யாகுவாவை நாம் கனப்படுத்துகிற பிள்ளைகளாய் காணப்பட We வேண்டும். should be seen as children who honor இந்த Yahuwah. உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத சத்தியம் நமக்கு கிடைக்கும் பொழுது அந்த சத்தியத்தின் மேல் எவ்வளவு தாகம் நமக்கு இருக்கிறது. When we receive the truth that none in the world have, then what is the thirst we have? இங்கே கடந்த காலம் ஸ்கிரிப்சர் ஸ்டடியிலே மிகப்பெரிய ரகசியங்கள் எங்கும் கேட்க முடியாத வார்த்தைகளை நாம் இந்த நாட்களிலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். The past few scripture studies we have been receiving great secrets which none have heard so far. எங்கே போனோம்? Where have we been? நாம் அதை இழந்தோம். We have lost it. தேவன் உண்மையுள்ளவர். God is in truth. அவர் தக்க சமயத்திலே வார்த்தையை அனுப்புகிறார். At the due time he sends his word. ஆனால் அவர் அனுப்புகிற நேரத்தில் அதை பெற்றுக்கொள்ள நாம் இல்லை. But at the time he sends it, we are not there to receive it. அநேக சமயங்களில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? Many times how is our life? நன்மை வருகிறதை காணாதவர்களாய் இருக்கிறோம். We are the ones who are unable to see the good coming. அப்ப நன்மை கண்டிப்பாக வருகிறது. Good comes, நாம் அதை இழந்து விடுகிறோம். but we lose it. நாம் அதை காணாமல் விட்டு விடுகிறோம். We do not see it and leave it. நாம் வாசித்த அதே பகுதியில் வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசி 17ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் அந்தரவெளியில் கரளையாய் போன செடியைப் போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். For he shall be like a shrub in the desert, and he shall not see when the good comes, but shall inhabit the parched places in the wilderness, in a salt land which is not inhabited. அவன் என்ன செய்வான்? நன்மை வருகிறதை அவன் காண மாட்டான். What he will do, not see when the good comes. ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப யாகுவா அந்த நன்மைகளை நமக்கு அனுப்பி கொண்டு இருக்கிறார். Yahuwah continues to send the good. ஆனால் அவர் அதை எங்கே அனுப்புவார்? But where will he send? அவருடைய சமூகத்தில் அவர் அனுப்புவார். He will send it in his. அப்ப அவருடைய சமூகத்தின் மேல் வாஞ்சையும் தவனமா இந்த சங்கீதக்காரன் இருக்க காரணம் என்ன? So what is the reason the ஏன் அவன் சொல்லுகிறான்? Why does he? ஏன் வனாந்தரத்தில் யாகுவா இல்லையா? Is Yahuwah not in the ஆனா desert? வனாந்தரத்தில் இருந்து கொண்டு அவன் சொல்லுகிறான், மான்கள் நீரோடே வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லுகிறான். In the desert he says, as a deereth panteth for water, so does my soul panteth for your word. ஏன் அந்த வனாந்தரத்தில் யாகுவா இல்லையா? Why is Yahuwah not there in the desert? அவன் ஏன் ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று வாஞ்சிக்கிறான்? Why is he longing to come to the kahal? அடுத்த வசனத்தில் சொல்லுகிறான், நான் எப்பொழுது உம்முடைய சந்நிதியிலே வந்து நிற்பேன். He says in the next word, when shall I appear in your presence? ஆமென். Amen. அந்த தாவீதின் பிள்ளைகள் தானா நாம்? It is we who are that David's children. அவனுக்குள் இருந்த ஆவிதானா நமக்குள் இருக்கிறது? The same spirit we hold. ஹல்லேலூயா. Hallelujah. அந்த தாவீதிற்குள்ள இருந்த ஆவிதான் அப்படி சொன்னது, நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், யாகுவா என்னோடு கூட இருக்கிறேன். That spirit from David said that I fear no evil, for Yahuwah you are with me. ஆமென். Amen. ஹல்லேலூயா.
ஹalleluya. அப்படிப்பட்டவனை தான் யாகோவா உயர்த்தி இருக்கிறார். Yahuwah has raised such a person only. ஆமென். ஹalleluya. நாம் மனம் திரும்புவோம் பிரியமான பிள்ளைகளே. Let us repent, dear children. தேவன் ஜீவிக்கிற தேவன். God is a living God. ஹalleluya. Hallelujah. அவன் வாஞ்சியும் தவனமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். He says he is with longing and thirst. ஆமென். Amen. அது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா thirstன்னு கூட போடல, faintingனு போட்டுருக்கு. It is written அந்த as fainting longing அப்படினா and அதனுடைய faint. பொருள் என்ன? What is the meaning? தாகமா இருந்து மயக்கம் அடைஞ்சிட்டான். Thirsting, he is now fainting. என்ன தாகம் அது? What is that thirst? தேவனுடைய சமூகத்தின் மேல் இருக்கிறதான தாகம். The thirst for the presence of நான் God. எப்பொழுது அங்கே வந்து நிற்பேன்? When will I come and எனக்கு appear ஒரு there? சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சா போதும், Enough if a small opportunity is there. நான் உடனே ஓடி அங்கே வந்து நிற்பேன். I'll come immediately and see. காரணம் ஜீவனுள்ள வார்த்தை அங்கே இருக்கிறது. Because the living word is there. எனக்கு ஜீவன் அங்கிருந்து வருகிறது. My life is from there. ஹalleluya. Hallelujah. மிருக ஜீவன்களுக்கு பால் குடிக்க தெரியாது, மிருக குட்டிகளுக்கு பால் குடிக்க தெரியாது. The animal cubs don't know to drink milk. ஹalleluya. Hallelujah. ஆனால் தேவன் அந்த குட்டிகளுக்குள் ஒரு உணர்வை வைத்திருக்கிறார். But even to them God has kept a realization. தன்னுடைய தாய் மடு எங்க இருக்கிறது என்று பார்த்து கரெக்டாக அங்கே போய்விடும். They know where the breast of the mother is and go and reach there correctly. தன்னுடைய ஜீவனுக்குள்ள ஆதாரம் எங்கே இருக்கிறது என்று அந்த குட்டிகளுக்கு தெரியும். The little babes know where the food for them. யாரும் பிடித்துக்கொண்டு விட வேண்டிய அவசியமே கிடையாது. No one for somebody to forcefully move them. தேவன் அப்படிப்பட்ட உணர்வை அந்த குட்டிகளுக்குள் வைத்திருக்கிறார். That is the kind of realization God. உனக்கு ஜீவன் இந்த இடத்திலிருந்து தான் வருகிறது. Your life comes from here only. நீ அந்த இடத்தை தேடி போ. You go in search of it. அப்பொழுதுதான் நீ பிழைப்பாய். Only then you can live. யாகோவா அந்த உணர்வை இன்றைக்கு நமக்கு கொடுத்தால் நலமாயிருக்கும். It would be good if Yahuwah gave us that realization today. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. எனக்கு அந்த உணர்வு, எனக்கு ஜீவன் எங்கிருந்து வருகிறது? For me, where my life comes from. நான் எப்பொழுது அங்கே வந்து நிற்பேன்? When will I come and appear there? ஹalleluya. Hallelujah. அப்படி வந்து நிற்காமல் இருக்கும் பொழுது நான் மயங்கி விடுகிறேன். When I don't appear that way, நான் தளர்ந்து விடுகிறேன். I faint and fall. இல்லை, எனக்கு ஜீவன் வேண்டும். No, I want life. நான் அந்த இடத்திற்கு ஓடி வரப்போகிறேன். I am coming to that நன்மை place. வருகிற இடத்திற்கு நான் வரப்போகிறேன். I am coming to the place where I எந்த receive காரணம் வைத்தாலும் நான் அதை இழந்து போக good. I மாட்டேன். will not lose it for any reason. ஆமென். Amen. ஹalleluya. அவன் யாகோவாவையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற He is மனுஷன். the one who has kept Yahuwah as his hope. ஆமென். Amen. நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம்? Which position are we நாம் in? யாகோவாவை வெறுமனே இந்த உலக வாழ்க்கைக்காக நம்புகிறோமா? Do we believe in Yahuwah for this worldly life? நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்ட காரியங்களால நிறைந்திருக்கிறது? What is our hearts filled with? தேவனை குறித்த காரியங்களினாலா அல்லது இந்த உலகத்தை குறித்த காரியங்களினாலா? Things of the world or things of God? ஹalleluya. Hallelujah. அப்ப யாகோவாவின் மேல் வெறுமனே நம்பிக்கை வைப்பதல்ல, யாகோவாவையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற வாழ்க்கை. So not just putting the trust in Yahuwah but setting Yahuwah as our hope. ஹalleluya. Hallelujah. தேவனை விட்ட ஒரு வாழ்க்கை அல்ல, Not a life where we've left எந்த Yahuwah, சூழ்நிலையிலும் தேவனோடு கூட இருக்கிற ஒரு வாழ்க்கை. but a life in any situation to be with God. யார் வேண்டுமானாலும் என்னை பரிகசிக்கட்டும், Let anyone test me. எவ்வளவு பெரிய நிந்தைகள் வேண்டுமானாலும் எனக்கு வரட்டும், Let any big troubles come to me. ஆனால் என் முகத்துக்கு ரட்சிப்பாய் இருப்பவரை நான் இன்னும் துதிப்பேன். But I will continue to praise the help of my countenance. ஹalleluya. Hallelujah. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, Dear children of God who listen to this message இந்த today, வார்த்தையின்படியே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிப்பீர்களானால் if you offer your life according to these words, வறட்சியான காலத்தில் கூட தப்பாமல் கனி கொடுப்பீர்கள். then even in the season of drought you will not fail to give fruit. ஹalleluya. Hallelujah. மழை தாழ்ச்சியான வருஷத்தில் கூட உங்கள் இலை பச்சையாக இருக்கும். Even at the time where there is no rain, your leaves will be green. ஹalleluya. Hallelujah. ஆனால் அவரை அந்த விதமாய் நீங்கள் தேடாமல் போவீர்களானால் But if you don't seek him in that manner, நன்மை வருகிறதை காணாமல் போய்விடுவீர்கள். then you will not see when the good comes. ஆமென். Amen. அது மிகவும் பரிதாபமான நிலைமை. A pitiful state. ஹalleluya. Hallelujah. யாகோவாவே வந்து உன்னோடு கூட நான் இருக்கிறேன்னு சொல்லும்போது என்னோடு கூட யாகோவா இல்லை என்று சொல்லக்கூடியதான ஒரு அனுபவம். An experience where Yahuwah himself says he is with you, but you say Yahuwah is not with you. ஹalleluya. Hallelujah. என்னுடைய வாழ்க்கை குறித்து யாகோவா சந்தோஷப்படுவாரா? Will Yahuwah be happy about my என்னுடைய life? செய்கைகள் யாகோவாவை சந்தோஷப்படுத்துமா? Will my works please Yahuwah? நான் அவரை எவ்வளவாக நேசிக்கிறேன், How much do I love him? அவரையே என் நம்பிக்கையாக நான் Have வைத்திருக்கிறேனா? I kept him as my hope? நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். Let us close our eyes and pray. ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya. ஸ்தோத்திரம். நன்றி ராஜாவே, ஸ்தோத்திரிக்கிறையா.
அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற விசேஷமான வாலிப பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் யாகோவுக்கு ஒப்பு கொடுப்பீர்களானால் யாகோ உங்களை ஆசீர்வதிப்பார். தங்கள் வாழ்க்கையிலே சோதனைகளின் மத்தியில் இருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, யாகோவா என்னோடு கூட இருந்தால் எனக்கு ஏன் இந்த சோதனை, எனக்கு ஏன் இந்த வேதனை என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கலாம். கிதியோனை போல நீ புலம்பிக் கொண்டிருக்கலாம். உன்னுடைய புலம்பல் நம்பிக்கையின் கீதமாக சங்கீதக்காரனுடைய சங்கீதமாய் மாறட்டும். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் என்று உன் வாயை திறந்து நீ சொல்லு. காரணம், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன் என்னோடு கூட இருக்கிறீர் என்று உன் வாயை திறந்து நீ அறிக்கை பண்ணு. சத்துரு, தேவன் இல்லை என்று சொல்லுகிற சத்துரு வெட்கப்பட்டு ஓடும்படியாக நீ வாயை திறந்து நீ அறிக்கை பண்ணும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை நீ காண்பாய். இப்பொழுது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிந்தனைகள் பரிகாசங்கள் மத்தியிலே என் முகத்துக்கு ரட்சிப்பா இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்று சொன்ன அந்த சங்கீதக்காரனுடைய அனுபவம் உன்னுடைய வாழ்க்கையில கடந்து வரட்டும். உன் மரண படுக்கையில் இருந்த, உன் வியாதி படுக்கையில் இருந்த யாகோவா உன்னை விடுவிப்பா. அவர் ஜீவனை தருகிறவர், ஜீவனை எடுக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. நன்றி ராஜாவே. வாலிப பிள்ளைகளே, இந்த சங்கீதக்காரனை போல யாகுவாவையே உங்கள் நம்பிக்கையை வைத்திருக்கிற ஒரு அனுபவத்திற்குள் நீங்கள் கடந்து வாருங்கள். கிதியோனை போல தேவன் எங்கே என்று கேட்காதீர்கள். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லுங்கள். அதை எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் தேவனோடு கூட இருப்பதினால் தான் அதை சொல்ல முடியும். நன்றி ராஜாவே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்மை வருகிறதை காணாமல் அல்ல, எனக்கு வருகிற நன்மையை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக என்னை மாற்றும் என்று சொல்லி கேட்போம். ஹல்லேலூயா. உலகமெல்லாம் தத்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுது, வறட்சியால் துடித்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் மாத்திரம் தப்பாமல் கனி கொடுக்கும்படியாக என்னை ஆசீர்வதி என்று கேட்போம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறையா. நன்றி ராஜாவே, ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை தகப்பனே. அந்த வார்த்தை நிச்சயமாக எங்களுக்குள் ஜீவனை கொண்டு வரும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் தகப்பனே. நன்மை வருகிறதை காணாமல் அல்ல, நன்மையை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய், இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாங்கள் காணப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்ய. நன்றி ராஜாவே, ஸ்தோத்திரிக்கிறையா. ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். பேர் பேராய் தனித்தனைய ஆசீர்வதியும். விசேஷமாக வாலிப பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கை உமக்கு ஒப்புக் கொடுக்கத்தக்கதா அவர்களோடு கூட நீர் பேசும் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றி. ஹல்லேலூயா. தங்கள் இருதயத்தை உமக்கு நேராக திருப்புகிற உம்முடைய பிள்ளைகளை நீர் கனிவோடு பார்த்தருளுவீராக. நன்றி ராஜாவே, ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் தகப்பனே. தொடர்ந்து ஐயா எங்களுக்கு நன்மையை நீர் அனுப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஞானம் உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு நீர் கிருபை தாரும் தகப்பனே. ஸ்தோத்திரம். உம்முடைய நாம மகிமைக்கென்று இந்த வீட்டை திறந்து கொடுத்த உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். நன்றி ராஜாவே. நேச கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய யாகுஷுவா மஷிகா நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். யாகுவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யாகுவா தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசம் உள்ளதாக்கி உங்கள் மேல் கிருபையாயிருப்பாராக. யாகுவா தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னம் உள்ளதாக்கி உங்களுக்கு சமாதானத்தை அருளுவாராக. யாகுவா ஷலோம். ஆமென். ஹல்லேலூயா.